எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். மன்னிச்சுக்கோங்க, ஒரு 2-3 மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை. சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஒன்றும் மோசமான ஒரு மாதமாலாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடகமுக்கு பலன்கள் சொல்லும்போதே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதாவது இந்த ஜனவரி மாதத்தோட பலன்கள் அப்படின்றத 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும். அந்த முதல் பகுதி 2ஆம் பகுதி அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் பகுதி அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். 2ஆம் பகுதி அப்படின்றது சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்கும். சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்தில் சொல்லலாங்க. உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரியை நினச்சிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா வேலைவாய்ப்பு விஷயங்களில் சொல்லலாம். வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான். உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேங்க, இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமையணும். அடுத்த நல்ல விஷயம்னு சொல்லணும்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம். ஏன்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பணவரவு அப்படின்றது இருந்தாலும் செலவுகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அந்த செலவு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான். அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகள்லேருந்தோ வெளி மாநிலங்கள்லேருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா உடல் நலத்தை சொல்லலாம். ஏன்னா அந்த 2ஆம் பகுதி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்துலேயுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும்.
ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக தான் இருப்பீங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி நைட்டில் சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மனக்குழப்பங்கள்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த மனக்குழப்பங்கள் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டேயுமே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் எதையாவது பேசுகிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டேயுமே அமைதியாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விளையாட்டு புத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது வயசுக்கும் அவங்க செய்கிற செயலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அந்த குழந்தைத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஒரு விளையாட்டு புத்தின்றதும் ஏற்பட செய்யும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்கோபம் அப்படின்றதையும் அதிகமாக ஏற்படுத்தும். அதில் இந்த முதல் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்கோபத்தை தான் அதிகமாக ஏற்படுத்தும். கோபத்தில் எதையாவது பேசிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் தோல்வியையும் தான் கொண்டு போய் முடிக்கிற மாதிரி விட்டுரும். அதே மாதிரி இந்த பண விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத முதலீடுகள், அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லாட்ரி இந்த மாதிரி வந்து சொல்கிறோம் பாருங்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த மாதத்தில் போகாதீங்க. அதிர்ஷ்டத்தை நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் பரிசாக கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வர மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலம், அடுத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செலவுகள், கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வராது உங்களுக்கு. படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு தடைகளை தான் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, அந்த திருமணம் அந்த மாதிரி சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அப்படின்றது சின்ன சின்ன தடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜாதகம்லேயே இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னாலும் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது ஆரம்பத்தில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த திருமணமாக இருக்கட்டும், வேறு எந்த சுபகாரியங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நடக்கிற மாதிரி கொண்டு போகும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.